ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக எங்கள் அண்ணனோட கம்பெனியை ஆக்சுவலாக அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து காம்படிஷன் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓணம் சத்யா அந்த ரெசிபி ஃபுல்லாக செஞ்சு ஒரு இலையில வந்து பரிமாறி அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வருஷம் ஓணத்துக்கு என்னென்னலாம் சமைப்பாங்களோ அதையெல்லாம் நான் வந்து கேரளா ஸ்டைலே சமைச்சு அவங்களுக்காக சென்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ண அதே வீடியோவை உங்கள் கூடயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, ஜீரகம், அப்புறமேட்டு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுவும் லைட்டாக வதங்கட்டும். இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வைக்க போகிறோம். கேரட், பீன்ஸ் அப்படிங்கிறனால நிறையா தண்ணி தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிவிட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டு போகிறேன். அவ்வளவுதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு தான் வைக்க போகிறேன். கூட்டுக்கு தேவையான காயெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணும்போது ஒரு திங்கிங் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு திங்கிங் என்னமோ ஒரு ஷேப்பில் நான் பட்டே ஒரு கட் பண்ணி எடுத்துட்டேன். கூட்டுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இதுக்குள்ள கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த தேங்காயில் என்னென்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஜீரகம் இது 3ஐயும் போட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். அடுத்தது வந்து கோஸ் பொரியல். கோஸ் பொரியல் ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்து கோஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு இது எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் இதில் வந்து சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா கலரி விட்டு சாட்டே பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இது 2மே போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கோஸ் பொரியல் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை. சிம்மில் வச்சு சாட்டே பண்ணாலே போதும், இது தானாகவே வெந்துடும். ஸோ இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டில் ஒரு பச்சடி. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் கேரளாவில் தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிடுச்சு. ஸோ பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு அந்த உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் விழுதில் தேங்காய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஜீரகம் இது 3ம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு மேலே தயிர் சேர்க்க போகிறோம். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே வந்து கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு செய்யலாம், ஏன்னா சீக்கிரமாக தண்ணிலாம் சுண்டிடும். ஸோ தண்ணி சுண்ட தேவையில்லை. லைட்டாக ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டு இறக்கிட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடுகு, அது 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு இது கூட காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே சிம்மில் வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே நான் ஒரு சின்ன மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் கழித்து இந்த மாங்காய்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் ஒரு 80% வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 100% ஃபுல்லாக கொலன்னு போகக்கூடாது. ஒரு 80% அந்த ஷேப் அப்படியே இருக்கணும். பட் கட் பண்ணால் கட் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ வாங்க அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அடுத்தது பாசிப்பருப்பு பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுது. இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இது நம்ம குக்கரில் செய்யும் போது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வெல்லம் போட்டுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சாலே போதும். நம்ம ரொம்ப நேரம் இதில் வேலையே இல்லை. டக்குன்னு ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டன்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட வெல்லம் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து அது இதில் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்தது கருணக்கிழங்குல இதுவும் ஒரு கூட்டு மாதிரி, பட் கூட்டு கிடையாது. ஸோ கருணக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வெந்தால் போதும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்ச தேங்காய் விழுது நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா அது கூட சேர்ந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுலேயும் கொஞ்சமாக தயிர் நம்ம சேர்க்க போகிறோம். தயிர் ஒரு 1/4 கப் போல் தயிர் எடுத்துருக்கேன். கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ஒரு 2-5 நிமிஷத்துக்கு வேக வச்சு இப்போது 5 நிமிஷம் கழிச்சு இது நல்லாவே வெந்துடுச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கடைசியாக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூட சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுது. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம். இந்த பாயாசமும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பால் பொங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் போட்டுக்கலாம். இது பாயாசத்துக்கான இருக்கிற சேமியா. அந்த சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதில் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நான் இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். சுகர் கரையிறதுக்கு அவ்வளோ நேரம் கூட ஆகாது. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் திராட்சையும் போட்டு இது 2மே நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டு இந்த கலவையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாயாசத்தில் ஊற்றிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சேமியா பாயாசம் டக்குன்னு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அடுத்த டிஷ் ஒரு இஞ்சி புளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதை நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கலவையை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இஞ்சி நல்லா பச்சையாக இருக்குது. அதை நல்லா வதங்கி கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம இஞ்சி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் போல் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது 3வும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் சுண்டிடுத்து. நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம போட்டிருக்க வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுது, எண்ணெய் நல்லாவே வெளியில் தெரியுது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி புளி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளோட மெனு எல்லாமே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத இப்போ பரிமாற போகிறேன். வாழைப்பழம் வச்சுட்டு இஞ்சி புளி வச்சாச்சு, அது கூடவே வந்து ஊறுகாய், அப்புறம் பீட்ரூட் பச்சடி, கூடவே கொஞ்சம் சிப்ஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அதுவும் வச்சாச்சு. கருணக்கிழங்கு பொரியல், சாதம், ரசம், சாம்பார்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பட் இங்கே வந்து நான் வைக்கிறேன். சாதம் வச்சாச்சு, நம்ம கேரட் பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு, நம்மளோட கூட்டு கோஸ் பொரியல், கொஞ்சமாக அப்பளம் வச்சாச்சு, பாயாசம், அப்புறமேட்டு சேமியா பாயாசம் வச்சாச்சு. இந்த பக்கம் கொஞ்சமாக மேங்கோ ஜூஸ், அப்புறம் மோர் வச்சுருக்கோம், அப்புறமேட்டு சாம்பார், ரசம், இது எல்லாமே வச்சாச்சு. அவ்வளவுதான் இன்றைக்கி நான் செஞ்சது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.